ஆதனை சுற்றி பல பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் அவன் நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருந்தன. அதை நினைத்து சோமன் கவலைப்பட்டுக் கொண்டிருந்த அதே நேரத்தில் மற்றொரு பிரச்சனை வந்தது. இந்த பிரச்சனையின் பெயர் ராஜகுரு நிலவேந்தன். அதியமானுடன் ராஜகுரு நிலவேந்தன் அகாடமிக்கு வந்து குழப்பங்களை உண்டாக்கி கொண்டிருந்தார். ஆனால் அதே குழப்பங்களை ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு ராஜகுரு ராயன் உண்டாக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஏன் இப்படி எல்லோரும் ராஜகுரு சாத்தனாரை வசைபாடுகிறார்கள் என்று சோமனுக்கு புரியவே இல்லை. என்னதான் தன்னிடம் அவர் கடுகடுப்பாக நடந்து கொண்டாலும் ஆதனின் மீது அவருக்கு இருந்த பற்று சந்தேகத்துக்குரியதாக இல்லை என்று நம்பினான் சோமன். அப்படி இருக்கையில் தொண்டைமான் நெடுஞ்செழியன் முதற்கொண்டு ஏன் அனைவரும் ராஜகுரு சாத்தனாரை வசைபாடுகிறார்கள் என்று சோமனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தன் மீது எந்த விருப்பமும் இல்லாத போதும் ஆதனுக்காக தன்னை அவர் எடுத்திருந்தார். அப்படிப்பட்ட ஒருவர் கண்டிப்பாக ஆதனுக்கு துரோகம் செய்ய வாய்ப்பில்லை என்று நம்பினான் சோமன். இதில் யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் துரோகம் செய்ய போகிறார், யார் ஏமாற்றப் போகிறார் என்று எதுவும் தெரியாமல் எதுவும் புரியாமல் நடக்கும் நிகழ்வுகளை உற்று நோக்கியபடி ஒன்றும் செய்ய முடியாமல் பல்லை கடித்துக் கொண்டு வேடிக்கை மட்டும் பார்த்துக் கொண்டிருந்தான் சோமன். மறுபுறம் ஆதன் நடக்கும் குழப்பங்கள் தலையை சுற்றி ஒன்றும் புரியாமல் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் தவித்தான். இதில் எது உண்மை, எது பொய், எந்த வழியில் சென்றால் தன் கனவுகளை அடைய முடியும் என்று புரியாமல் மொழித்தான் ஆதன். தவறான முடிவை எடுத்தால் அந்த தவறான பாதை அவனை எங்கு வேண்டுமானாலும் கொண்டு போய் சேர்க்கலாம் என்றும், அப்படி சேரும் பாதை தன் கனவுகளில் இருந்து மிகவும் தள்ளிப்போய் அமைந்திருந்தால் அத்தனை உழைப்பும் நம்பிக்கையும் வீணாகிவிடும் என்று அஞ்சினான் ஆதன். நான் உங்க எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு இங்க யாரையுமே நம்ப முடியல. நம்பி ஏமாறுறதுக்கு நானும் தயாரா இல்ல. என்னோட சூழ்நிலையும் என்னை விடாது. எங்க அப்பாவை நீங்க எல்லாருமே பாத்திருக்கீங்க, பழகிருக்கீங்க. ஆனா நான் அவரை பார்த்ததே இல்ல. அவர் யார நம்பினாரு, யார நம்பல அப்படின்னு எனக்கு எதுவுமே அவரை பத்தி தெரியாது. அவர் இப்ப நம்ம கூட இல்ல. அதனால எனக்கு எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் ரொம்ப குழப்பமா இருக்கு. ராஜகுரு சாத்தனார் இங்க முதல்ல வரட்டும். அதுக்கு பிறகு எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். அப்படி யாருக்கும் ராஜகுரு சாத்தனார் கூட பேச விருப்பம் இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு வெளியேறிடுங்க. ஒரு சைடு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு என்னால எந்த முடிவையும் எடுக்க முடியாது என்றான் ஆதன். ஆதன் இவ்வாறு கூறியது சோமனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஒரு அவசரமான முடிவு எடுத்து பிற்காலத்தில் வருத்தப்பட்டுக் கொண்டில்லாமல் முடிவு எடுக்கும் போதே தெளிவாகவும் சரியாகவும் எடுத்துவிட்டால் பல பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம் என்று நினைத்தான் சோமன். அவன் நினைத்தபடியே ஆதனும் முடிவு செய்கிறான் என்பதை நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டான் சோமன். சில நிமிட நேரத்தில் ராஜகுரு சாத்தனார் அங்கு வந்தார். சுற்றுமுற்றும் அங்கு யார் யார் இருக்கிறார்கள் என்பதை கவனித்தார். தொண்டைமான் நெடுஞ்செழியன் அங்கு இல்லை என்றும், அதைவிட மிகப்பெரிய பிரச்சனையான ராஜகுரு நிலவேந்தன் அங்கு வருகை தந்துள்ளார் என்றும் புரிந்து கொண்டார் ராஜகுரு சாத்தனார். அதேபோல் ராஜகுரு ராயன் ஆதனின் அருகில் நின்று கொண்டிருப்பதை பார்த்து ராஜகுரு ராயனும் ஆதனை தன்வசம் எடுக்க ஏதோ முயற்சி செய்திருக்கலாம் என்று புரிந்து கொண்டார். வாங்க 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 ராஜகுரு சாத்தனார் அவர்களே, உங்களுக்கு தான் இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன். ராஜகுரு நெடுமுடி சாவுக்கு வந்திருக்கீங்களோ? என்னதான் இருந்தாலும் அவனும் ஒரு நண்பன் தானே. சரி, எல்லாத்தையும் விடுங்க. உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? வாழ்க்கைலாம் எப்படி போகுது? உங்களுக்கு என்ன சிங்க மாதிரி 2 சிஷ்ய பிள்ளைங்களை தூக்கிட்டீங்க என்று வரவேற்றார் ராஜகுரு நிலவேந்தன். நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு என்ன வேணும் என்று ராஜகுரு சாத்தனார் ராஜகுரு நிலவேந்தனை கேட்க, அடடடட அவசரத்தை பத்தியா? சரி, உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ, நான் எதுக்கு உங்க நேரத்தை வீணாக்கிட்டு நேராவே விஷயத்துக்கு வர்றேன். நீங்க ஆதனை உங்க பக்கம் இழுத்தது செல்லாது. நியாயமா எல்லா போட்டியாளர்களும் குழுமி அதுல இருந்துதான் தேர்ந்தெடுக்கணும். இப்படி உங்க இஷ்டத்துக்கு நீங்க எடுக்க முடியாது. இத நான் மட்டும் சொல்லல, இந்த சபையில இருந்த எல்லாரும் சேர்ந்துதான் சொல்றோம். அதனால எல்லாரும் சேர்ந்து தேர்ச்சி முடிவுகளை மறுபடியும் அறிவிக்க போறோம் என்று பதில் கொடுத்தார் ராஜகுரு நிலவேந்தன். என்னதான் ஆதன் மீது நம்பிக்கை இருந்தாலும் தேர்ச்சி முடிவுகளை மீண்டும் முதலில் இருந்து அறிவித்தால் பல பிரச்சனைகள் அங்கு எழும் என்று புரிந்து கொண்டார் ராஜகுரு சாத்தனார். அதுபோக இவ்வளவு நேரம் ஆதனை தனியாக விட்டு சென்றதில் அவனை மூளை செலவை செய்ய ராஜகுரு ராயனும் ராஜகுரு நிலவேந்தனும் முயற்சி செய்திருப்பார்கள் என்று நம்பினார் ராஜகுரு சாத்தனார். நடக்கும் சதி என்னவென்று மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டார் ராஜகுரு சாத்தனார். இதை எப்படியாவது சமாளித்து எந்த மாயவலையிலும் ஆதன் சிக்கிக் கொள்ளாமல் தன்னுடனே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். அதுபோக ராஜகுரு நிலவேந்தன் சொல்வது போல் மீண்டும் தேர்ச்சி முடிவுகளை அதை தொண்டைமான் நெடுஞ்செழியன் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டான் என்று ராஜகுரு சாத்தனார் அறிந்திருந்தார். அவன் மீண்டும் அங்கு வந்து பிரச்சனை செய்வது ஆதனின் அகாடமி வாழ்க்கையில் களங்கத்தை உண்டு செய்யும் என்று கவலையடைந்தார். இது எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க நினைத்தார் ராஜகுரு சாத்தனார். நீங்க சொல்ற மாதிரி இங்க எல்லாமே விதிகளின் படிதான் நடந்ததா? யாருமே விதிகளை மீறி எந்த விஷயமும் நடத்தலையா? யாருமே விதிகளை மீறி எந்த விஷயமும் செய்யலையா? எதை நம்பி நான் மறுபடியும் ஒரு தேர்ச்சி முடிவு அறிக்கைக்கு சம்மதிப்பேன்?
நடந்த விஷயம் எல்லாத்தையும் நான் என்ன மறந்து போயிருப்பேன்னு நினைச்சீங்களா, இல்ல ஆத மறந்து போயிருப்பான்னு நினைச்சீங்களா? அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல சரியா இருக்கீங்களான்னு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து குறை சொல்லுங்க என்று ராஜகுரு சாத்தனார் சீறினார். ராஜகுரு சாத்தனாரின் மூளைத்திறனை பற்றி ராஜகுரு நிலவேந்தன் நன்கு அறிந்திருந்தார். ஏதோ ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் இப்படி அதை சுற்றி பேச திட்டம் வகுக்கிறார் ராஜகுரு சாத்தனார் என்று புரிந்து கொண்டார் ராஜகுரு நிலவேந்தன். அப்படியென்றால் அதியமான் தன்னிடம் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறார் அல்லது சொல்ல மறந்துவிட்டார் என்று ராஜகுரு நிலவேந்தன் புரிந்து கொண்டார். நீங்க என்ன பேசுறதுனாலும் தெளிவா நேரடியா பேசினா சபையில இருக்கிறவங்க புரிஞ்சுக்க வசதியா இருக்கும். அதை விட்டுட்டு சுத்தி வளைச்சு மூக்க தொடுறது யாருக்குமே பிரயோஜனம் இல்ல. நான் உங்களை இங்க ரொம்ப நாகரிகமா நடத்துறேன், நீங்களும் என்ன அதே மாதிரி நடத்தினா நல்லா இருக்கும் என்று ராஜகுரு நிலவேந்தன் பதட்டப்படாமல் விஷயத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்தார். அப்ப நான் எதை பத்தி பேசுறேன்னு கூட தெரியாம தான் நீங்க வந்து நீதி நேர்மை நியாயம்னு என்னென்னமோ உளறிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாதுல, அப்புறம் எதுக்கு நீங்க இங்க வந்துட்டு இவ்வளவு பெரிய டிராமா போட்டுட்டு இருக்கீங்க? முதல்ல உங்களுக்கும் அகாடமிக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க யார் இங்க வந்து நியாயம் பேசுறதுக்கு? பேச விருப்பம் இருந்தா சபை மாந்தர்கள் இதெல்லாம் பேசட்டும். யாருக்கும் நீங்க வக்காலத்தை வாங்கி பேசணும்னு அவசியம் இல்ல, எனக்கும் உங்களுக்கு எந்த பதிலும் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல என்று ராஜகுரு சாத்தனார் மிகவும் கம்பீரமாக பேசினார். அதை கேட்டு சோமனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. சோமன் லேசாக சிரித்தவுடன் ராஜகுரு சாத்தனார் தன்னை கிண்டல் செய்துதான் அவன் சிரிக்கிறான் என்று தவறாக புரிந்து கொண்டார். உடனே அவனை முறைக்க சோமன் தலையை குனிந்து நின்றார். ஆனால் சோமன் உண்மையாக சிரித்தது எதற்கென்றால் தன்னை அமைதியாக இருக்க சொன்னது போலவே அவனைத்தான் ராஜகுரு அமைதியாக இருக்க சொன்னது அவனுக்கு மிகவும் ஆனந்தமாக இருந்தது. ஆனால் அதே சமயம் இது ராஜகுரு நிலவேந்தனை மிகவும் கோபத்துக்குள்ளாக்கியது. தன்னிடம் என்ன நடந்தது என்று சொல்லாமல் தன்னை இங்கு அழைத்து வந்து அவமானப்படுத்துவது போல் உணர்ந்தார். இதனால் அதியமான் மீது மிகவும் கோபமடைந்தார் ராஜகுரு நிலவேந்தன். உங்களுக்கு இப்ப என்ன, அகாடமிக்கு உள்ள இருக்க ஒரு ஆள் தானே இதெல்லாம் கேட்கணும்? நான் கேக்குறேன், நீங்க ஆதனையும் சோமனையும் தேர்ச்சி பண்ண விதம் தப்பு. ஏன் மறுபடியும் தேர்ச்சி முடிவுகளை அறிவிக்க கூடாதுன்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அப்படி பண்ணா ஆதன் உங்களை விட்டு எங்க கூட வந்துடுவாருன்னு பயமா இருக்கா என்று ராஜகுரு ராயன் கேட்க, அன்னைக்கு போட்டியில் நடந்தது எல்லாமே விதிகளின்படிதான் நடந்துச்சா? ராஜகுரு நெடுமுடி எதுக்காக இறங்கி வந்து ஆதன் கூட சண்டை போட்டாரு? ஒரு ராஜகுருவா அப்படி ஒரு விஷயத்த செய்யறதுக்கு தப்பா தெரியலையா என்று பதில் கேள்வி கேட்டார் ராஜகுரு சாத்தனார். என்னவென்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்த ராஜகுரு நிலவேந்தனுக்கு ராஜகுரு நெடுமுடியே இறங்கி வந்து ஆதனுடன் சண்டை போட்ட விஷயம் தெரிந்த பிறகு மிகவும் அதிர்ச்சிக்குள்ளானார். ராஜகுரு நெடுமுடியே இறங்கி வந்து ஒரு சாதாரண போட்டியாளனுடன் சண்டை போடும் அளவிற்கு ஆதன் என்ன செய்தான் என்று பிரமித்தார் ராஜகுரு நிலவேந்தன். அதுக்கு நீங்க உங்க இஷ்டத்துக்கு இந்த முடிவெடுப்பீங்களா? அப்படி பண்றதுக்கு எதுக்கு அகாடமி? உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு தெரு தெருவா போய் யாரையாச்சும் கூட்டிட்டு காட்டுக்குள்ள போய் பயிற்சி கொடுக்கலாம்ல, அதுக்கு ஏன் அகாடமியோட பதவியை தவறா பயன்படுத்துறீங்க என்று ராஜகுரு ராயன் காட்டமாக ஒரு கேள்வியை கேட்க, இந்த அகாடமி உருவெடுத்தது நல்ல திறமையுள்ள ஆட்களை வெளிக்கொணரணும் அப்படின்றதுக்காக தான். மைதிலி ஆதன் கிட்ட அடி வாங்கி செத்துருவான்றதுக்காக ஒரு திறமசாலிய உள்ள விடாம தடுக்கிறது ரொம்ப கேவலமான விஷயம். அப்படி பார்க்கும்போது ஆதன் மாதிரி ஒரு திறமசாலி அகாடமிக்கு உள்ள வர்றது தடைபடும் போது அந்த சதி திட்டத்தை முறியடிக்க விதிகள்ல சில மாற்றங்களை கொண்டு வர்றது தப்பே கிடையாது. அதனாலதான் விதிகளை உடைச்சு அவனை நான் என்னோட சிஷ்யனா எடுத்துக்கிட்டேன் என்று விளக்கு உரை கொடுத்தார் ராஜகுரு சாத்தனார். நீங்க எல்லாரும் சும்மா இருங்க. அப்படி என்ன தப்பா பண்ணிட்டார் ராஜகுரு நெடுமுடி? இவனை மாதிரி ஒரு ஆளு உயிரோட இருக்கவே கூடாது. ஏன் உயிரோட இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன் இந்த ஆதன். இவனை உயிரோட வச்சிருந்து நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க? எதுக்காக இப்ப எல்லாரும் இவனுக்காக பேசிட்டு இருக்கீங்க? இவன் அவ்வளவு பெரிய ஆளா என்று தன் வன்மத்தை அட்டூரியன் கற்க, அட்டோரியா அமைதியாரு, தேவையில்லாம பிரச்சனையை வளர்க்காத என்று அவனை கண்டித்தார் அதியமான். அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா, இவன் கூட எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க, இவெல்லாம் ஒரு ஆளா என்று அட்டோரியன் சொன்னவுடன் அட்டோரியனை ஓங்கி அறிந்தார் அதியமான். அதான் பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, நீயே சம்பந்தம் இல்லாம நடுவுல பேசிட்டு இருக்க என்று சொல்லி அதியமான் அட்டோரியனை மேலும் 2 அடி அடித்தார். மறுபுறம் அட்டோரியனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் ஆதன். உனக்கு நான் பெரிய ஆளா இல்லையான்னு தெரியணும், அப்படிதானே? உனக்கு தெம்பு இருந்தா, உனக்கு நெஞ்சில உரம் இருந்தா வந்து என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசு. தனியா வர்றதுக்கு பயமா இருந்தா உங்க அப்பாவையும் கூட்டிட்டு வா, 2 பேரையும் அடிச்சு ஓட விடுறேன் என்று திமிராக பேசினான் ஆதன். ஆதன் சொன்னது அதியமானுக்கும் அட்டோரியனுக்கும் மிகவும் பெரிய கோபத்தை உண்டாக்கியது. அதியமான் ஆதனை மிகவும் கொடூரமாக முறைத்தார். திடீரென்று ஏன் ஆதன் எவ்வளவு கோபப்படுகிறான் என்று சோமனுக்கு புரியவில்லை. அதுவும் குறிப்பாக அட்டூரியனை பார்த்தால் மட்டும் எங்கிருந்து ஆதனுக்கு இவ்வளவு கோபம் வருகிறது என்று சோமனுக்கு புரியவில்லை. பாத்தீங்களாப்பா, அவன் என்ன சண்டை கூப்பிட்டது கூட பரவாயில்ல, உங்க கால் தூசிக்கு கூட வரமாட்டான். நீங்க எல்லாரும் இப்படி அவனை உசிப்பேத்தி தான் இன்னைக்கு அவன் பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கான். இப்ப கூட சொல்லுங்களேன், அவனை ஒரே அடியா நானே முடிச்சிடுறேன் என்றான் அட்டூரியன்.
அதியமான் ஆதனை முறைத்தபடி, தம்பி, என் வயசுக்கு நான் உங்ககிட்ட சண்டை போடக்கூடாது, மரியாதையா சொல்றேன், வார்த்தையை அடக்கி பேசுங்க என்றார். ஆனால் ஆதன் சற்றும் மனம் தளராமல் அவரை முறைத்து பார்த்து கொண்டே நின்றார். சோமன் வந்து ஆதனை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி கூட்டி சென்றார். நீ ஏன்டா அந்த ஆள் கூட சண்டைக்கு போற? இருக்கிற பிரச்சனை எல்லாம் போதாத உனக்கு? இன்னும் எவ்வளவு பிரச்சனை தான் புதுசு புதுசா கொண்டு வர போற? அதான் எல்லாரும் உனக்காக பேசிட்டு இருக்காங்கல்ல, நீ அதுல கவனம் செலுத்தாம ஏன் இவன் பேசுறதெல்லாம் நினைச்சிட்டு கோவப்படுற? அவங்க எல்லாரும் உன்னோட வாழ்க்கைய கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்கடா. முதல்ல அதை பாப்போம், சண்டைக்கெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். நான் சொல்றது புரியுதா என்றான் சோமன். அது இல்லடா, நானும் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்தாலே அவனுக்கு ரொம்ப இலகாரமா தெரியுது. என்ன ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டான். இப்படி எல்லாத்தையும் நான் எடுத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, அதான் கோவப்பட்டு கத்திட்டேன் என்றான் ஆதன். அது எனக்கு புரியுதுடா, ஆனா அவனுங்களுக்கு புரியாது. தேவையில்லாம பிரச்சனை பண்ற மாதிரி தான் இருக்கும். அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அவன் ராஜவம்சத்தை சேர்ந்தவன். அவனுக்கு ஒண்ணுனா எல்லாரும் ஓடி வருவாங்க. நமக்கு ஒண்ணுனா வர்றதுக்கு ஆள் இருந்தாலும் அவங்க எல்லாரையும் நம்ம நம்ப முடியாத நிலைமையில தான் இருக்கும். யார் எந்த நேரத்துல எப்படி மாறுவாங்கன்னு நம்மளாலேயே சொல்ல முடியல. எது வேணா எப்படி வேணா மாறலாம். இருக்கிற பிரச்சனையே அவ்வளவு இருக்கும் போது நம்ம புது பிரச்சனை எதுவும் பண்ணிக்க வேணாண்டா, சொன்னா புரிஞ்சுக்கோ என்று அறிவுரைகளை அள்ளி தூவினான் சோமன். சோமன் கூறியது அனைத்தும் ஆதனுக்கு மிகவும் சரியாகப்பட்டது. தேவையில்லாமல் கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகளை புதுசு புதுசாக கொண்டு வந்து நிம்மதியை இழக்க வேண்டாம் என்று ஆதன் முடிவு செய்தான். ராஜகுருக்கள் மறுபுறம் பேசிக் கொண்டிருந்தார்கள். மீண்டும் தேர்ச்சி முடிவுகளை முதலிலிருந்து அறிவிப்பார்களா? ஆதன் ராஜகுரு சாத்தனாரிடமிருந்து விலகி வேறு யாருடனாவது சேர்ந்து விடுவானா? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பாக்கெட் எஃப்எம் உடன். பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் ராஜகுருக்களின் நீண்ட வாக்குவாதத்திற்கு பிறகு மீண்டும் மதுரா அகாடமியின் அந்த ஆண்டுக்கான போட்டியின் தேர்ச்சி முடிவுகளை அறிவிக்க அனைவரும் ஒப்புக்கொண்டனர். மைதிலி, நவைகுன் உட்பட மற்ற வீரர்கள் இன்னும் மதுரா அகாடமிக்கு வந்து சேராத காரணத்தால் அவர்கள் வரும் வரை முடிவெடுக்க ஆதனுக்கும் சோமனுக்கும் நேரம் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த மர்ம பெண் தொண்டைமான் நெடுஞ்செழியனை போக விடாமல் தடுத்து அதற்கான காரணமும் சொன்னதால் நடந்த பிரச்சனையில் தலையிடாமல் ஆதனை தூரத்திலிருந்து கண்காணித்துக் கொண்டிருந்தார். ஆதன் ஒரு நல்ல முடிவுக்கு தான் வருவான் என்று நம்பிக்கை வைத்து காத்துக் கொண்டிருந்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். அதே நம்பிக்கையோடு மற்றொரு புறம் காத்துக் கொண்டிருந்தார் ராஜகுரு சாத்தனார். ஆதன் என்ன முடிவெடுக்கப் போகிறான் என்பதை எதிர்பார்த்து அனைவரும் காத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் சோமனும் ஆதனும் தனியாக எந்த முடிவு எடுக்க வேண்டும் என்பதை பற்றி உரையாடி கொண்டிருந்தார்கள். நீ என்ன முடிவு எடுக்கலான் இருக்க என்று சோமன் கேட்க, எனக்கு அதான் புரியல. அன்னைக்கு எங்க மாமா ராஜகுரு சாத்தனார் பத்தி அவ்வளவு தப்பு தப்பா பேசினாரு. அதுக்கப்புறம் நீ அது என்னன்னு கூட சொல்ல மாட்ற, மறைக்கிற. இப்போ ராஜகுரு ராயன் வந்து அவர் நம்ம 2 பேரும் நட்பையும் பிரிச்சிருவாருன்னு சொல்றாரு. அதெல்லாம் போக இப்ப அந்த ராஜகுரு நிலவேந்தன் அவர் வந்து ஒரு பக்கம் குழப்பிட்டாரு. ஆனா சாத்தனார் எங்க அப்பாவோட குரு. எங்க அப்பாவை பத்தி அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். அது போக சுத்து வட்டாரத்துல இருக்கிறதுலயே அவர் தான் ரொம்ப மதிப்பு மிக்க திறமை வாய்ந்த ராஜகுரு. இப்போ நான் ராஜகுரு சாத்தனார் கூட சிஷ்யனா போனா எங்க அப்பாவை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஆனா அது தப்பா போச்சுன்னா எல்லாமே மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிரும். எனக்கு தெளிவா எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல, ரொம்ப குழப்பமா தான் இருக்கு என்றான் ஆதன். நீ ஒன்னும் குழம்பிக்காதடா, அவருக்கு எனக்கு எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது. அதனால நீ சாத்தனார் கிட்ட சிஷ்யனா சேர போறேன்னா சேரு. என்ன விஷயம்னா, என்னோட சண்டை முறையில தான் அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. அவர்கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு சரி பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் உதவி வேணும்னா கூட உன்கிட்ட கேட்டுக்கலாம்ல என்று சோமன் கேட்க, டேய் இதெல்லாம் கேட்கணுமாடா? எனக்கு என்ன தெரிஞ்சாலும் உனக்கு சொல்லி கொடுக்க போறேன், உனக்கு என்ன தெரிஞ்சாலும் நீ எனக்கு சொல்லி கொடுக்க போற. அதனாலதான் உன்னையும் மனசுல வச்சுக்கிட்டு யோசிக்கிறேன் என்று பதில் சொன்னான் ஆதன். நீ எதுவும் பெருசா யோசிக்காம உனக்கு எது மனசுல சரின்னு படுதோ அதை செய். நான் உன் கூட நிக்கிறேன். நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உன் கூட நிக்க போறேன். இதுதான் என்னோட முடிவு. நீ இறங்கி ஆடாதன், இது நம்ம காலம் என்றான் சோமன். ரொம்ப நன்றி சோமா, உன்ன மாதிரி ஒரு நண்பன் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று சொல்லி சோமனை கட்டி தழுவினான் ஆதன். மைதிலி அகாடமிக்கு வருகை தந்தால் அவருடன் சத்ரபதியும் வந்திருந்தார். ராஜகுரு நிலவேந்தன், அதியமான், அட்டூரியன் ஆகியோர் குழுமியிருந்த இடத்திற்கு மைதிலியும் சத்ரபதியும் சென்றார்கள். மைதிலி ஆதனை முறைத்தபடியே போனார். சத்ரபதி கோபமாக ஆதனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சென்றார். ராஜகுரு நிலவேந்தன் வந்ததை பற்றி யாருமே சத்ரபதிக்கு சொல்லவே இல்லை. அவர் அங்கிருந்ததை பார்த்து இன்ப அதிர்ச்சிக்கு ஆளானார் சத்ரபதி. ராஜகுரு நிலவேந்தன் ஐயா, நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு, எப்படி இருக்கீங்க என்று சத்ரபதி கேட்க எந்த பதிலும் சொல்லாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்றார் ராஜகுரு நிலவேந்தன். அவர் அப்படி செய்தது சத்ரபதிக்கு மிகப்பெரிய அவமானமாக இருந்தது. சத்ரபதி, ஐயா ரொம்ப கோபத்துல இருக்காரு, தேவையில்லாம வாயை விட்டு அசிங்கப்படாத
என்று சத்ரபதியை எச்சரித்தான் அதியமான். மன்னிக்கணும், எந்த காரணத்தினால அவ்வளவு கோபமா இருக்காரு என்று சத்ரபதி கேட்க, ராஜகுரு நெடுமுடியோட உயிர் போனதுலதான் அவர் ரொம்ப கோபமா இருக்காரு என்று பதில் சொன்னார் அதியமான். இதை கேட்டு சத்ரபதி மிகவும் கோபப்பட்டார். ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவன் என்று ஒதுக்கி வைத்திருந்த ஆதன் என்ற ஒரு சாதாரண சிறுவனால் எவ்வளவு குழப்பங்களும் பிரச்சனைகளும் எழுந்துள்ளது என்பதை நினைத்து பல்லை கடித்தார் சத்ரபதி. இத்தனை குழப்பத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் தன்னுடைய கவனக்குறைவுதான் காரணம் என்று நினைத்து வருந்தினார் சத்ரபதி. அதனால் ராஜகுரு நிலவேந்தனிடம் மன்னிப்பு கேட்க ஆயத்தமானார் சத்ரபதி. ஆனால் அதற்கு முன் அங்கு நடந்து கொண்டிருப்பது என்ன என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் சத்ரபதி. இப்ப இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு என்று சத்ரபதி கேட்க, அன்னைக்கு ஆதனை தன்னோட சிஷ்யனா ஏத்துக்கிறேன்னு ராஜகுரு சாத்தனார் சொன்னது செல்லாதுன்ற மாதிரி பேசி நிறுத்தி வச்சிருக்காரு ராஜகுரு நிலவேந்தன். மறுபடியும் முதல்ல இருந்து தேர்ச்சி முடிவுகளை அறிவிக்க போறதா சொல்றாங்க. எல்லாரும் வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் காத்திருக்க சொன்னாங்க. ராஜகுரு நிலவேந்தன் அடுத்து என்ன பண்ண போறாருன்னே தெரியல என்று என்ன நடந்ததோ அதை சத்ரபதிக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருந்தான் அட்டோரியன். அட்டோரியன் சொன்னதை வைத்து ராஜகுரு நிலவேந்தன் மிகவும் உக்கிரமாக சிந்தித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்றும் அவரை இந்த நேரத்தில் சந்தித்து பேசுவது சரியாக இருக்காது என்றும் புரிந்து கொண்டார் சத்ரபதி. அட்டோரியன், நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், கொஞ்சம் வரியா என்று மைதிலி கேட்க, சரி வர என்று சொல்லிவிட்டு அவளுடன் சற்று தொலைவில் தனியாக பேச சென்றான் அட்டோரியன். சொல்லு, என்ன விஷயம் என்று அட்டோரியன் கேட்க, என்ன முடிவெடுத்திருக்க என்று பதில் கேள்வி கேட்டால் மைதிலி. தெரியல மைதிலி, இங்க நடக்கிற பிரச்சனையில எது எப்படி போகும் என்னால கணிக்கவே முடியல. இதுக்கிடையில எப்படி ஒரு முடிவுக்கு வர்றதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. நீ என்ன முடிவெடுத்திருக்க? யார்கிட்ட சிஷியா சேர போற என்று கேட்டான் அட்டோரியன். எனக்கும் எதுவும் புரியல. யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் சேர்ந்துடலான்னு தான் இருக்க. எல்லாமே ஒரு மாதிரி குழப்பமா தான் இருக்கு. எதை பத்தி யோசிக்கிறது, எதை பத்தி யோசிக்காம இருக்கிறதுன்னு என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு தலைவலி வந்ததுதான் மிச்சம் என்றாள் மைதிலி. சரியாக அதே சமயத்தில் நவயுகன் அங்கு வந்தான். ஆனால் அவனுடன் யாருமே வரவில்லை. நடந்த சண்டையில் நவயுகன் மிகவும் கேவலமாக தோற்கடிக்கப்பட்டதில் அவனது அப்பா அவன் மீது கடும் கோபத்தில் இருந்தார். அது அவருக்கு மிகவும் அவமானமாக இருந்ததால் மீண்டும் அங்கு வருவதற்கு விருப்பமில்லாமல் அங்கு வரவே இல்லை. அவர் யாரும் இல்லாமல் தனியாக அங்கு வந்தது மிகப்பெரிய மன உளைச்சலை நவயுகனுக்கு கொடுத்தது. அங்கு ஆதனை பார்த்தவுடன் மேலும் கோபப்பட்டான் நவயுகன். கடந்த ஒரு மாதத்தில் ஒரு முறை கூட அவன் பயிற்சிக்கு போகவே இல்லை. நடந்த சம்பவங்களால் மன உளைச்சலில் மது அறிந்துவிட்டு சுற்றித் திரிந்து கொண்டிருந்தான் நவயுகன். அவனால் ஆதனுடன் சண்டை போடுவது பற்றி யோசித்து கூட பார்க்க முடியாத நிலைமைக்கு அவன் வந்து விட்டான். ஆனாலும் அவனுள் இருந்த அந்த கோபம் அவனை மிருகம் போல் மாற்றியது. அப்படியே ஒவ்வொருவராய் வந்து சேர கடைசியாக சிந்துவும் அங்கு வந்து சேர்ந்தாள். சிந்துவும் நவயுகனும் முன்பு போல் இல்லாமல் பேசுவதையும் பழகுவதையும் சற்று குறைத்துக் கொண்டார்கள். அவர்களது வாழ்க்கையை பற்றி எந்த முடிவையும் எடுக்காமல் இருந்தார்கள். அது எப்படி ஓடுகிறதோ அது அப்படியே ஓடட்டும் என்ற மனநிலையில்தான் இருவரும் அந்த மாதத்தை கழித்தனர். இருப்பினும் ஆதனுடன் பேசுவது நவயுகனை கோபமாக்கும் என்பதால் அவனுடன் பேசுவதையே தவிர்த்துக் கொண்டாள் சிந்து. அனைவரும் வந்துவிட்டார்கள் என்று தெரிந்த பிறகு தேர்ச்சி முடிவுகளை மீண்டும் அறிவிக்கும் கூட்டம் தொடங்கியது. அனைவரும் ஆதன் யாரை தேர்வு செய்ய போகிறான் என்று ஆவலுடன் காத்துக் கொண்டிருந்தார்கள். ராஜகுரு ராயனை தனியாக அழைத்துக் கொண்டு சென்றார் ராஜகுரு நிலவேந்தன். இதோ பாரு, நான் எதுவும் திட்டி இருந்தாலும் மனசுல வச்சுக்காத. எந்த விஷயத்துக்காக அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்துகிட்டு கரிகாலனை கொலை பண்ண திட்டம் போட்டோமோ அதே விஷயத்துக்காக தான் இன்னைக்கு ராஜகுரு சாத்தனார் கிட்ட இருந்து ஆதனை தனியா பிரிக்க பாக்குறோம். உனக்கு எதுலயாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா தயங்காம கேளு, நான் உனக்கு உதவி செய்யறேன். என்ன பண்றதுன்னு தெரியாம எதையாச்சும் பண்ணி காரியத்தை சொதப்பிடாத. இது ஒரு சாதாரண பிரச்சனை இல்லைன்னு உனக்கு தெரியும் என்று ராஜகுரு நிலவேந்தன் சொல்ல, எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். உங்க அளவுக்கு இல்லைனாலும் என்கிட்டயும் கொஞ்சம் மூளை இருக்கு என்று திமிராய் பதில் கூறினார் ராஜகுரு ராயன். இந்த திமிரு பிடிச்ச பேச்சுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சலே இல்ல. ஏதாச்சும் சொதப்பி பாரு, கழுத்து வரைக்கும் உன்னை புதைச்சு கீரி பிள்ளைய மூஞ்சி மேல விட்டுற என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் ராஜகுரு நிலவேந்தன். ராஜகுரு ராயன் ராஜகுருக்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருந்த அரியாசனத்தில் சென்று உட்கார்ந்தார். நந்தமருவன் மேடையில் இருந்து தன் வணக்க உரையை ஆரம்பித்தார். குழுமி இருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த அகாடமியோட வரலாற்றிலேயே இப்படி ஒரு போட்டியை நம்ம பார்த்திருக்க மாட்டோம். பல குழப்பம், பல பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மத்தியில இந்த போட்டிய ஒரு வழியா நடத்தி முடிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம போட்டியில இருந்து தேர்ச்சி பெற்று அகாடமிக்கு உள்ள வர்றவங்க யார் யாருன்னு பார்க்க போறோம். இங்க இருக்க ராஜகுருக்கள் அவங்களோட சிஷ்யனா யார தேர்ந்தெடுக்கணும்ன்ற முடிவை எடுத்துட்டு தான் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த முடிவை கேட்கறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். அதனால இதுக்கு மேல தாமதிக்காம வரவேற்பு பரகசையோட இந்த நிகழ்ச்சிய துவக்கி வைக்கிறதுல நான் பெருமைப்படுறேன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இங்க இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம் என்று தன் உரையை முடித்துவிட்டு அங்கிருந்து தன் இருக்கைக்கு திரும்பினான் நந்தமருவன். பறை இசையும் ராணுவ அணிவகுப்பும்
சூழ்ந்திருந்த மக்களின் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்தாய் அமைந்தது. யாரிடம் யார் சிஷ்யனாக சேரப் போகிறார்கள் என்று அனைவரும் ஆவலாக காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆதன் சாத்தனாரிடம் சேருவானா மாட்டானா என்று பலர் ஆவலுடன் காத்துக் கொண்டிருந்தார்கள். சாத்தனாரின் ஒரே குறிக்கோள் ஆதனை எடுப்பதாகத்தான் இருக்கும் என்று அனைவரும் நினைத்தார்கள். நவயுகனும் மைதிலியும் கண்டிப்பாக சாத்தனாரின் சிஷ்யர்களாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று அனைவரும் கருதினார்கள். ஒருவராய் வரும்போதும் ராஜகுருக்களுக்கு முன் நின்று தங்கள் வாள் வீசும் திறமையை காட்டிவிட்டு தங்களை எடுத்துக்கொள்பவர் யார் என்று தெரிந்து கொண்டு அதற்கான சான்றிதழை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து வெளியேற வேண்டும். இதுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கும் வரைமுறை. ஆனால் ஆதன் விஷயத்தில் இது முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாக இருக்கும். காரணம், யாரேனும் ஒருவர்தான் எப்போதும் ஒரு வீரரை எடுக்க முற்படுவார்கள். ஆனால் ஆதன் விஷயத்தில் அனைவரும் ஆதனை எடுக்க மிகவும் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் மதுரா அகாடமி வரலாற்றில் முதல் முறையாக ஒரு சிஷ்யன் தன் குருவை தேர்ந்தெடுக்கப் போகிறான். ஒரு சிஷ்யனுக்காக ராஜகுருக்கள் போட்டி போடுகிறார்கள். ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாதவன், உதவாக்கரை, கோழை, முட்டாள் என்று பல வார்த்தைகளால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆதன் என்று புது வரலாற்றையே படைக்கப் போகிறான் என்று பலர் அவனை நினைத்து பூரித்து போனார்கள். ஆனால் ஆதனை பொறுத்தவரை இது ஒரு பெரிய வெற்றியாக தெரியவில்லை. அவன் கடக்க வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருந்தது. அதை சரியாக கடக்க வேண்டும் என்ற பொறுப்புடன் ஒரு அடியையும் மிகவும் சிந்தித்து தெளிவாக எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் அவன் மனதில் இருந்தது. அவன் கடந்து வந்த பாதையை பற்றியோ அவன் இப்போது இருக்கும் நிலையை பற்றியோ எந்த பெருமையும் அவனுக்கு இருக்கவில்லை. சோமனை பொறுத்தவரை தன் நண்பனை சுற்றி இருக்கும் ஆபத்துகளை பற்றி கவலைதான் அவனது மனது முழுக்க நிரம்பி இருந்தது. அவன் எடுக்கப் போகும் முடிவு அவன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்று சற்று பதட்டத்துடன் தான் இருந்தான். என்ன முடிவெடுத்தாலும் அவனுடன் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற மனநிலையோடு ஆதனின் முடிவை தெரிந்து கொள்ள ஆவலாக காத்துக் கொண்டிருந்தான் சோமன். மறுபுறம் அவனது அக்கா பூங்குழலி அங்கு வருகை தருவாரா மாட்டாரா என்ற எதிர்பார்ப்புடனும் காத்துக் கொண்டிருந்தான். திடீரென்று சோமனை விட்டுவிட்டு ராஜகுரு சாத்தனார் ஆதனை மட்டும் எடுத்துக்கொண்டால் என்ன செய்வதென்று யோசித்தான் சோமன். அப்படி ஒரு விஷயம் நடந்தால் அவன் மான மரியாதையெல்லாம் சுக்குநூறாய் உடைந்து போய்விடும் என்று அச்சப்பட்டான். இருப்பினும் அப்படி ஏதும் நடந்துவிடாமல் ஆதன் பார்த்துக் கொள்வான் என்று அவன் மீது நம்பிக்கை வைத்தான் சோமன். அரங்கின் மையத்தில் வீரர்கள் அனைவரும் குழுமினார்கள். இருப்பதிலேயே மிகவும் குழப்பமாய்ந்த தேர்ச்சியான ஆதனின் தேர்ச்சி இருப்பதால் அவனையே முதலில் அழைத்தார்கள். ஆதன் அவர்கள் முன்னிலையில் சென்று அனைவருக்கும் தன் வணக்கத்தை தெரிவித்தான். ஆதன், உன்னோட திறமை என்னங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். நாங்க எல்லாருமே நீ சண்டை போற நேர்த்திய பார்த்திருந்தாலும் அதை உறுதி செய்யற வகையில உன்னோட வாள் வீசும் திறமைய எங்க எல்லாரும் முன்னாடியும் காமிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் என்று நந்தமருவன் கூற, ஆதனும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு தன் வாளை எடுத்து லாவகமாக வீசத் தொடங்கினான். அவன் வாழ்வீச்சு பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தது. கூட்டத்தில் இருந்த அனைவரும் அதை பார்த்து ரசித்தார்கள். இவ்வளவு அழகாக வாள் வீசுவதற்கு கரிகாலனின் மகனால் மட்டும்தான் முடியும் என்று அனைவரும் பேசிக் கொண்டார்கள். ஆதன் வாள் வீசும் திறமையை பார்த்த ராஜகுருக்கள் வியந்து போனார்கள். அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள். ஆதன் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர் மிகவும் கொடுத்து வைத்திருக்கிறார் என்று நினைத்தார்கள். ராஜகுரு சாத்தனார் மட்டும் ஆதன் தன்னை தேர்ந்தெடுப்பானா மாட்டானா என்ற சந்தேகத்தில் பதட்டமாக இருந்தார். ஆதன் வாள் வீசி முடித்த பிறகு அனைவரும் எழுந்து நின்று கரகோஷங்களை எழுப்பினர். அவர்கள் கைதட்டலை நிறுத்தும் போது மழை பெய்து ஓய்ந்தது போல் அவ்வளவு சத்தம் இருந்தது. இனி ஆதனின் தேர்ச்சி மட்டும்தான் பாக்கி இருந்தது. ஆதன் யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறான்? ராஜகுரு ராயன் மற்றும் ராஜகுரு நிலவேந்தனின் சகுனியாட்டம் பலிக்குமா? சோமன் தேர்வு செய்யப்படுவானா? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பாக்கெட் எஃப்எம் உடன்.